இவர் போட்டிருக்கிற இந்த போஸ்டிங் இருக்கு இல்லையா, அதே போஸ்டிங்கை வந்து திமுகவில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா லியோனி அவர்களுக்கு. ஸோ அதை விட வந்து இப்போ லயோலாமணி அவர்களுக்கு என்ன வந்து தகுதி இருக்குது, எதுக்காக வந்து அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எல்லாம் விமர்சிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ணாமலை அவர்களுடைய வி த லீடர்ஸ் அப்படிங்கும்போது நாம் தலைவர்கள், அவரை முன்னிறுத்தாமல் நம்ம எல்லாருமே தலைவர்கள் அப்படின்னு அவர் முன்னெடுத்திருக்கிறது வரவேற்புக்குரியது தான். ஆனாலும் திடீர்னு வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறாருன்னா கூட இது வந்து பிஜேபியோட ஐடியா தான் அப்படிங்கிற முத்திரை வந்து திரும்ப திரும்ப அவர் மேலே வந்து குத்தப்படுறது, அது வந்து அவருக்கு ஒரு ட்ராபேக். ஏன்னா இவர் அதிமுகவில் தானே முன்னாள் அமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவில் இருந்துச்சு. ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம், எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கோபம் வராது, கோபம் வந்துச்சுன்னா வந்து அவருக்கு கோபம் வரும்போது தாவேகா ஆட்சி வந்து தமிழ்நாட்டிலே இருக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சட்டமன்றத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து நல்லா வலுவாக பேசுவதற்கு சட்டமன்றத்தில் ஆள் இல்லை, அதனால சீமான் அவர்கள் ரொம்ப சிறந்த பேச்சாளர், ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பேச்சுக்கு வந்து அவங்களால ஈடுகட்ட முடியாமல் போகும், அதனால சீமான் அவர்களை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வந்து இறக்கணும். அதனால தான் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து அருண் ஐபிஎஸ் அவர்களை அந்த ஒரு போஸ்டிங்கில் வந்து மாற்றணும்னு தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதோட விளைவாக இவங்க வந்து மாற்றம் செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவர் வந்து ரொம்ப ஜாலியாக டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிற வீடியோலாம் பார்க்குறோம் திரு சவுக்கு சங்கர் அவர்களோடது. ஸோ அவருக்கு ஹாப்பினஸ். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக திரு லயோலாமணி அவர்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து அதாவது அது விமர்சனத்துக்கும் உள்ளாகியிருக்கு. எப்பயுமே வந்து தாவேகாவை விமர்சிப்பதற்கு அப்படின்னு வந்து சில ஆட்கள் இருப்பாங்க, தொடர்ச்சியாக அவங்க வந்து விமர்சிச்சுட்டே இருக்காங்க. அதாவது லயோலாமணி அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது, அவர் வந்து பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒருவர். ஸோ அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து விஜய் அவர்களுடைய அந்த பெருந்தன்மை, அவர்களுடைய அதாவது ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒருவர், தொடர்ச்சியாக அந்த கட்சிக்காக வந்து சொற்பொழிவுகள் நிறைய பேசினவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தேன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. முதல்ல அவர் வந்து தேர்தலில் நிற்காத போதே ஏன் வந்து லயோலாமணி அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல என்ன பிரச்சனை அப்படின்னெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வாரிய தலைவர் பதவி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் போச்சு. அதே மாதிரி வந்து இன்றைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் பதவி வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 3 இயர்ஸ்க்கு அவர் இந்த பதவியில் வந்து நீடிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இது ஏன் விமர்சனத்துக்குள்ளாகுது அப்படின்னா, இப்போ இவரை போட்டிருக்கிற இந்த போஸ்டிங் இருக்கு இல்லையா, அதே போஸ்டிங்கை வந்து திமுகவில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா லியோனி அவர்களுக்கு, திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போதே வந்து திமுக மேடைகளில் அவருடைய சொற்பொழிவு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒருமையில் பேசுகிறதாகட்டும், ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளருக்காக வந்து இந்த போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஆனாலும் வந்து ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற வகையில் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, அந்த பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக அந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை விட வந்து இப்போ லயோலாமணி அவர்களுக்கு என்ன வந்து தகுதி இருக்குது, எதுக்காக வந்து அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எல்லாம் விமர்சிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஆபாச பேச்சு அப்படிங்கிறது, அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது லயோலாமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக, விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் பாராட்டப்பட்டாலும், அவருடைய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது, நானே ஒரு ஸ்பீச் வந்து ரீசெண்ட்லி கேட்கும் போது அது வந்து அவர் அப்படி சொல்லியிருக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ், அதாவது ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக் சொல்லும்போது அது வந்து இப்போ மாறிடுச்சு. அதாவது காளியை யூஸ் பண்ணி, அதாவது ஓம் காளி பத்ரா காளி, உதயநிதி அவர்களை வந்து வைத்து அவர் வந்து சட்டமன்றத்துலேருந்து ஓடிட்டார் அப்படிங்கிறத வச்சு அந்த ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணி அவர் சொன்னது வந்து இவராக இப்படி பேசுகிறாரு, இவர் இப்படி பேசலாமா அப்படிங்கிற ஒரு முக சுழிப்பை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவர் வந்து தவிர்த்துக்கிட்டால் அவருடைய வளர்ச்சிக்கு வந்து நல்லது அப்படிங்கிற ஒரு சஜஷனையும் நம்ம வந்து முன் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே வந்து இதில் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட
மாணவர்களோட அந்த ஐக்யூ பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி பாடநூல் அந்த பாடநூலில் வந்து பாடங்களை வந்து திட்டமிடுறது அப்படிங்கும்போது, ஸோ லயோலா மணி அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களோட அறிவுறுத்தலை பின்பற்றி என்னுடைய செயலை வந்து நான் செய்வேன் அப்படின்னு வந்து ஒரு உறுதிமொழி வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ அதுபடி வந்து அவர் வந்து அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு அப்படிங்கன்னு என்ன மென்ஷன் பண்ணி அவர் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து அதில் கொண்டு வராரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து விமர்சனத்துக்குள்ளாகும். ஸோ அதை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து அண்ணாமலை அவர்களுடைய வி த லீடர்ஸ் மாநாடு, அது வந்து போதை ஒழிப்பு மாநாடு, அந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாடாக அதை வந்து நடத்தினாங்க. மொத்தத்தில் அது வந்து அரசியலுக்கான முன்னெடுப்பு தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவாகவே தெரியும். வி த லீடர்ஸ் அப்படிங்கும்போது நாம் தலைவர்கள், அவரை முன்னிறுத்தாமல் நம்ம எல்லாருமே தலைவர்கள் அப்படின்னு அவர் முன்னெடுத்திருக்கிறது வரவேற்புக்குரியது தான். ஆனாலும் அவரை வச்சு, அதாவது அவர் வந்து இப்போ திடீர்னு வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறாருன்னா கூட இது வந்து பிஜேபியோட ஐடியா தான் அப்படிங்கிற முத்திரை வந்து திரும்ப திரும்ப அவர் மேலே வந்து குத்தப்படுறது, அது வந்து அவருக்கு ஒரு ட்ராபேக். ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி ஐடியாலஜிக்கு இடமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவருடைய வளர்ச்சிக்கு அந்த முத்திரை வந்து ஒரு தடைக்கல்லாக எப்போவுமே இருக்கும். ஸோ அதை வந்து அவர் எப்படி உடைக்க போகிறாருன்னு தெரியல. அவரே வந்து சொல்லிக்கிறாரு, நான் தேசியவாதியா அப்படின்னா நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன், நான் வந்து ஒரு இந்தியர் அப்படிங்கிறத வந்து பெருமையாக சொல்லிக்குவேன், நான் வந்து ஒரு தேசியவாதி அப்படிங்கிறது பெருமையாக சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 39 டேஸில் ஒரு 19 லட்சம் பேர் வந்து உறுப்பினர்களாக அந்த அமைப்பில் வந்து சேர்ந்துருக்குறாங்க. அதில் வந்து அவர் மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆண்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ 17% வந்து பெண்கள் இருக்கிறாங்க, 80% ப்ளஸ் வந்து ஆண்கள் இருக்கிறாங்க அமைப்பில். அப்படி பார்க்கும்போது வந்து ஜென்சியை வந்து அவர் குறிப்பிடுறார். ஜென்சி வந்து ஒரு 54% வந்து நம்ம அமைப்பில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போது இவங்க இளைஞர்கள் தான் வந்து இந்த 2026 ஒரு மாற்றத்தை, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. விஜய் அவர்களுக்கு 1.6 crore பீப்புள் வந்து ஓட் பண்ணி முதலமைச்சராக தேர்வு செஞ்சாங்க. ஸோ அந்த மாற்றங்கிறது இளைஞர்களால் நடந்தது. அப்படிங்கும்போது 2031 இளைஞர்கள் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்கிறாரு. அதுலேயும் என்னென்னா 19 லட்சம் பேர் வந்து இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க. 50 லட்சம் பேராக மாறும்போது, அந்த எண்ணிக்கை வந்து மாறும்போது அது ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அவர் மென்ஷன் பண்ணது அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 50 லட்சம் உறுப்பினர்கள் வந்து சேரும்போது மக்கள் வந்து நம்மளை வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கட்சியாக வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி அழைக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது, அப்போ 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கட்சியாக வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் தாவேகாவுக்கு போட்டியாக அதை கொண்டு வருவார் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இருந்தாலும் பிஜேபியோட விஷயங்களே தான் அவர் வந்து பின்பற்றுவார். அதாவது அந்த மதவாதம் அப்படின்னு நம்ம வந்து பிஜேபியை சொல்லுவோம், இந்துத்துவா கட்சின்னு. ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு கிளாரிஃபிகேஷன் அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவனாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாரு. இவரும் அப்படி சொல்லி தான் ஆகணும். ஸோ அவர் அப்படி இருந்தால் அது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஸோ போக போக பார்ப்போம் அவர் வந்து பிஜேபியோட சாயலில் தன்னுடைய அமைப்பை வந்து கொண்டு செல்கிறாரா, இல்லை அவருக்குன்னு ஒரு தனி பாதை போட்டு அதில் வந்து கொண்டு போகிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து பெருசாக வந்து விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை வந்து அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி பாதிக்குமானா, அது வந்து விஜய் அவர்களுடைய அடுத்தடுத்த அவங்க வந்து மக்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வளர்ச்சி பாதிக்குமா பாதிக்காதா, அதை வந்து ஓவர்டேக் செய்வார் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறதையெல்லாம் அப்போ தான் நம்ம பேச முடியுமோ தவிர இப்போ அதை பேசினா அது சரியாக இருக்காது. அடுத்ததான் வந்து திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர். அவர் பேசுகிறது வந்து என்னென்னா, நானே ஒரு கட்டத்தில் இவர் அதிமுகவில் தானே முன்னாள் அமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவில் இருந்துச்சு. ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம், அதாவது எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கோபம் வராது, கோபம் வந்துச்சுன்னா வந்து அவருக்கு கோபம் வரும்போது தாவேகா ஆட்சி வந்து தமிழ்நாட்டிலே இருக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அது என்ன யோசிக்க தோணுதுன்னா, அதுதான் வந்து இன்றைக்கு நிர்மல்குமார் அவர்கள் வந்து பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அதாவது அதிமுகவையும் திமுகவையும் ஒருங்கிணைக்கிற பணியையே வந்து ஒருங்கிணைப்பாளர்களாக வந்து அதில் இருக்கிறதே வந்து இவங்க தான். அதாவது ராஜேந்திர பாலாஜி அவர்களும் அதுக்கப்புறம் வந்து
அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது இப்போ வரைக்குமே தாவேகாவோட எம்எல்ஏக்களை வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க திமுக சைடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எதுக்காக இப்படி மாற்றி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக எதுக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அதே மாதிரி சீமான் அவர்களை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு போகிறதுல திமுக வந்து முனைப்பாக இருக்குது. ஏன்னா வந்து சட்டமன்றத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து நல்லா வலுவாக பேசுவதற்கு சட்டமன்றத்தில் ஆள் இல்லை. அதனால சீமான் அவர்கள் ரொம்ப சிறந்த பேச்சாளர். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பேச்சுக்கு வந்து அவங்களால ஈடுகட்ட முடியாமல் போகும். அதனால சீமான் அவர்களை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வந்து இறக்கணும். அதனால தான் அம்பாசமுத்திரத்தில் வந்து அவங்கள வந்து பொது வேட்பாளராக போட போகிறாங்க அப்படிங்கிற டாக்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும் என்னன்னு ஒன்றும் புரியல. ஆனாலும் தாவேகா வந்து ஆட்சி அமைச்சு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னாலும் இப்போ வந்து லயோலாமணி அவர்களுக்கு வந்து பதவி கொடுக்கும்போது நாம் தமிழர் கட்சியிலேருந்து விமர்சனங்கள் வருது. அப்போ வந்து நம்ம என்ன கேட்குறோன்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தா யாரை வந்து இதுக்கு வந்து தலைவராக அவங்க போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அப்படிங்கிற போஸ்ட்லேருந்து அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் அகாடமியோட தலைவராக அவரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து காத்திருப்போர் பட்டியலில் வந்து வைக்கப்பட்டிருந்தார். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனராக வந்து அவங்கள வந்து போட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னதான் வந்து அதாவது திமுகவுக்கு வந்து ஃபேவராக இருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தால் கூட அவருடைய பொறுப்புகள் அப்படின்னு வரும்போது அது வந்து எப்போவுமே பரபரப்பாக வந்து அவர் வந்து எப்போவும் செய்திகள்லே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ எதுக்காக வந்து அவர் உடனே வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் தெரியல. என்னதான் இருந்தாலும் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து அருண் ஐபிஎஸ் அவர்களை அந்த ஒரு போஸ்டிங்கில் வந்து மாற்றணும்னு தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதோட விளைவாக இவங்க வந்து மாற்றம் செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவர் வந்து ரொம்ப ஜாலியாக டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோலாம் பார்க்குறோம் திரு சவுக்கு சங்கர் அவர்களோடது. ஸோ அவருக்கு ஹாப்பினஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு. ஸோ அருண் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பில் அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது நிறைய முன்னோடியாக நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க எங்கே மாற்றப்பட்டாலும் ஸோ அங்கே அவங்க வந்து சிறப்பாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். மிக்க நன்றி.